மம்மி க்ரூஸ் போல் பாருங்கம்மா. வா க்ரூஸ்மா, வெயிட்டாக பாருங்கம்மா. க்ரூஸ் எங்கடா போவோம்? மெரினா பீச் எங்கேயாச்சும். மெரினா பீச்சுக்கு இது மட்டும் தான் நினச்சிருக்கியா? என்னால் கையை தூக்கவே முடியலை. அதான் வாங்க. அப்படியே எல்லாம் ஒரு ஹாய் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். டாடி எங்கே செல்லும் இந்த பாதையின் மாதிரி எல்லாம் உட்காந்து நிறீங்க. இந்த யூடியூபே பேசுறதுக்கு தான். சாரி காய்ச்சி கப் பண்ணுருவோம். இதுதான் போட், இதுதான் தனி பாட்டில். ஐயோ ஊழ்ந்துடாது போயிட்டு. அப்படி எடுக்கிற ஷார்ட்ஸுக்கு தானே எடுக்கணும். இல்லை வீடியோ எடு. லாங் வீடியோ அந்த வீடியோவோட அட்டாச் பண்ணுற வேண்டியதுதான். எந்த வீடியோவோட? இது தனியாக போடு. அந்த அலை இங்கே வரைக்கும் வந்தால் நல்லா இருக்கும்ல. நீ கிட்ட போயிட்டு அலை வர இடத்துக்கு தான் நம்ம போனோம். இப்பதான் பீச்சுக்கு வந்தோம். அப்படியே ஏங்க ஏங்க அப்படிக்காவது போகலாம். அங்கே ஏதோ போட்டிருக்கானே. என்ன சொல்கிறீங்க? மழை வந்துருமா? நான் தான் டோரா, நீங்கள் தான் பூட்ஸ். என்ன சொல்ல வந்தனே மறந்துட்டேன் மக்களே. நீ தான் ஃபுல்லாக நிறைய வந்து உட்கார கூட விடலை. மழை எங்களுக்கு 6 மணிக்கு நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பணும். 8 மணி ஆகும்போது இப்போ தான் வந்துருக்கோம். ஆனால் வந்து 5 நிமிஷத்துலலாம் நாங்கள் வந்து மழை பெய்கிறது. ஐ ஹோப் நான் பேசுறது எதுவும் கேட்க இருந்தாலும் நான் பேசுகிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டான்ஸ் பிரின்சஸ். நான் தான் உங்கள் பிரின்சஸ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சம்பவ நாள் குறித்து ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக ரொம்ப நாளாகவே நாங்கள் வெளியே எங்கேயுமே போகாமல் இருந்தோம். ஏன்னா வந்து என் அண்ணன் இப்போ தான் +2 முடித்தான். அண்ட் அதுக்கப்புறம் அவனுக்கு காலேஜ் அப்படி இப்படின்ட்டு வந்து ஃபுல்லாகவே நாங்கள் ரொம்ப டைட்டாக இருந்தோம். ஒர்க்கில் வந்து ரொம்ப பிஸியாகவே இருந்தோம். எங்களுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு டைமுன்றது கிடைக்கவே இல்லை. அப்படின்ற அளவுக்கு நாங்கள் ரொம்பவே பிஸியாக இருந்தோம். ரொம்ப நாள் கழித்து ரொம்ப நாளாகவே வெளியே போகாமல் இருக்கோமே, எங்கேயாச்சும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து மெரினா பீச்சுக்கு போயிருந்தோம். ஆக்சுவலாக வந்து அங்கே நிறைய செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குக்கு மாதிரி ஒரு குட்டி பார்க் செட்டப் பீச்சுக்குள்ளேயே 2 இடத்துல போட்டு வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த மாதிரி ஷெட்டு மாதிரி கூட நிறைய ஸ்பேசஸ் அங்கே வந்து வச்சுருந்தாங்க. இந்த ஷெட் டைப் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு 15 to 20 கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வச்சுருந்தாங்க. அண்ட் வந்து அலையில் யாராச்சும் சிக்கி உள்ளே போகிறாங்களா இல்லை சேஃப்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்காக அங்கே ஒரு நிறையான ஒரு டவர் கட்டி செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. ஸோ தட் யாருமே வந்து அலையில் போகாமல் இருப்பாங்க, கொஞ்சம் எல்லாருமே சேஃபாக இருப்பாங்க அப்படின்றதுக்காக வந்து அப்படி பண்ணியிருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் தி பார்க் ஏரியா. ஆக்சுவலாக நாங்கள் போன அன்றைக்கி வந்து போகிறதுக்கு முன்னாடி மழை பெஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் மழை நின்றுருச்சு. ஏன்னா இந்த இயரில் வந்து மழை அவ்வளோவா வரவே இல்லை. இது வரைக்கும் ஃபுல்லாகவே ஒரு 10 minutes 5 minutes தான் வருது. அதுவும் ரொம்ப தூரல் மாதிரி இருக்குது. அதனால் நாங்கள் அந்த தைரியத்தில் பீச்சுக்கு போயிட்டோம். அண்டு நாங்கள் பீச்சுக்கு போயிட்டு அங்கே கரெக்டாக கால் வைக்கிறோம். ஒரு மழையும் இல்லை. பட் நாங்கள் கடல்கிட்ட போகிறோம் பாருங்கள், மழை சரியான வந்து வர அளவுக்கு கொஞ்சம் நல்லா ஃபோர்ஸாகவே மழை வந்துச்சு. ரொம்ப இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்லா ஃபோர்ஸாகவே ஒரு டீசெண்டான மழை இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கஷ்டப்பட்டு அங்கேருந்து வெளியே மழை வருதேன்னு சொல்லி அங்கேருந்து வெளியே வந்தால் மழை நின்றுருச்சு. எங்களுக்கு சோதனை மேல் சோதனை அங்கே கொடுத்துச்சு. அதனால நாங்கள் என்ன பண்ணோம்னா வந்து இதுக்கப்புறம் மழை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்க் ஏரியாவில் போய் நாங்கள்லாம் வந்து குரங்காவே நான் என்னை நினச்சிக்கிட்டு நான் தொங்கிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப நாளாகவே வந்து நான் வீட்டில் தொங்கிட்டு தான் இருப்பேன். பட் எனக்கு ரொம்ப பழக்கம் விட்டு போயிடுச்சு அப்படின்றனால அங்கே எனக்கு ரொம்ப ஈஸியாக வரலை. 1 or 2 தான் என்னால் பண்ண முடிஞ்சுது. நான் பண்ணுற குரங்கு சேட்டியே அங்கே இருந்து எல்லாருமே என்ன தான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ மழை நின்று நாங்கள் குரங்கு செட்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த பிளேஸ் முன்னாடியே காமிச்சோம்ல ஷெட்டு மாதிரி இருக்கிற இடம்,
அங்கே போயிருந்தோம். அங்கே போயிட்டு உட்காந்து 1 ரூபியை நாங்கள் தொலைச்சிட்டோம். எங்கள் மம்மி பர்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா 1 ரூபி கீழே விழுந்துருச்சு. ஸோ அது வந்து எங்கள் வீட்டில் யாருக்கோ ஒரு பிரச்சனை இல்லைனாலும் 1 ரூபாய்க்கு ஒரு சாக்லேட் வாங்கியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஒரு விஷயத்தில் வந்து இப்போ நானும் எங்கள் அப்பாவும் எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இவன் தான் அன்றைக்கி பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். லிட்ரலி பெரிய பெரிய வேலை. ஆக்சுவலாக இது கொஞ்சம் ஹைட்டாகவே இருந்துச்சு. ஒரு நல்ல ஹைட் இருந்துச்சு. அது ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும். ஏறுறது வந்து ஓரளவுக்கு ஈஸியாகவே நாங்கள் ஏறிட்டோம். பட் இறங்குறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இறங்கும் பொழுது எங்கள் டேடி இறங்கும் பொழுது பேண்ட்டு கிழிஞ்சிருச்சு. லிட்ரலி அந்த பேண்ட்டு ஒரு சைடு வந்து தை வரைக்குமே அந்த பேண்ட்டு கிழிஞ்சிருச்சு. சும்மா ஒரு நூல் தைச்சிருந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே போயிடுச்சு. அந்த பேண்ட்டு ஃபுல்லாக வந்து கிழிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக எங்களோட பிளானே வந்து பீச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வெளியே நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக லேட் நைட் வீட்டுக்கு வரலாம் அப்படின்றது தான் பிளானு. ஸோ ஐ தாட் லைக் அந்த நாளைக்கு லீவ் போடலாம் அப்படின்னு தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா வந்து ரொம்பவே டைம் வந்து லேட் ஆகிடுச்சு. ஏன்னா நாங்கள் பீச்சுக்கு போய் ரீச் பண்ணும்போதே 8 o'clock. ஸோ 1.5 hours கிட்ட ட்ராவல் இருந்துச்சு. எப்படி பார்த்தாலும் 1 மணி நேரமாச்சும் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். 1 மணி நேரம் 1.5 மணி நேரமாச்சும் அங்கே நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதுனால எப்படியும் வீட்டுக்கு வர ஒரு 11 மணிக்கிட்ட ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லீவ் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு தான் போயிருந்தேன். பிளான் பண்ணிட்டு போயிருந்தேன்னா அங்கே போய் ரீச் ஆகும்போது 8 o'clock அப்படின்றத பார்த்த உடனே நான் பிளான் பண்ணிக்கிட்டேன். ஓகே லீவ் கேட்டு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பேண்ட்டு கிழிஞ்சனால வேறு வழியே இல்லாமல் நாங்கள் வந்து வீட்டுக்கு செல்கிறோம். ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் ஆர்டர் போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களோட பிளான் இருந்துச்சு. எங்கள் டேடி பேண்ட்டு கிழிஞ்ச காரணத்தினால் இறங்கும் பொழுது எங்கேயோ கையை வச்சு எங்கள் கையில் எங்கள் அப்பாவோட லெஃப்ட் ஹேண்ட் ஃபிங்கரில் வந்து ஒரு மைனர் இன்ஜுரி. ஆக்சுவலாக அப்பாவுக்கு சாப்பிடும் பொழுது எதுவுமே தெரியல. ராத்திரி ஃபுல்லாகவே அவர் நார்மலாக தான் இருந்தார். அப்போ எந்த பெயினும் எதுவுமே தெரியல. பட் ஏதோ ஒரு சும்மா எங்கேயோ ஒரு இதுவாக இருக்குது அப்படின்னு ட்விஸ்ட்டாக இருக்குது அந்த மாதிரி சொல்லிட்டு ராத்திரியே அவர் சும்மா உதறி விட்டுருக்காரு. பட் அங்கேருந்து இறங்கும் போது உதறி விட்டுருக்காரு. பட் அதுக்கப்புறம் அவருக்கு எதுவுமே தெரியல. பட் மார்னிங் நான் வந்து ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகி எழுந்துச்சு கிளம்பும் பொழுது காட்டுறாரு கையில் ஒரு கொஞ்சோண்டு ஸ்வெல்லாக இருக்குது. ஸோ அது கொஞ்ச நேரத்தில் போயிடும் அப்படின்னு தான் நாங்கள் நினச்சோம். லெஃப்ட் ஹேண்டில் ஸ்வெல்லாக இருந்தது. ஸோ அது கொஞ்ச நேரத்தில் போயிடும்னு நினச்சோம். பட் நான் திரும்பியும் போய் உள்ளே வாட்டர் பாட்டில் எடுக்கலான்னு பார்க்கும் பொழுது அந்த ஸ்வெல்லிங் இன்னுமே பெருசாகிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஃபுல்லாத்தையும் வந்து செக் பண்ணியிருந்தோம். ஸோ அது செக் பண்ணதில் என்ன ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த ஷார்ட்டில் வந்து சொல்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் அதை பார்த்துருங்க. இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய்.